உத்திரம். இந்த கன்னி ராசியில வரக்கூடிய உத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இறைவன் படைத்த பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டத்தை விட இவ்வுலகில் வேற எவருமே அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. அதாவது இறைவன் உங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்க தான் உங்களுடைய திறன் வெளிப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு திறமையானவர்கள் அப்படின்றத இந்த உலகிற்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே தான் உங்களை படைத்த கடவுள் உங்களுக்கு பல சோதனைகளையும் பல பரீட்சைகளையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுலேயும் உங்களுக்கு அதிகமாக தடைகளை ஏற்படுத்துவது சனி பகவான். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பிறந்த வீட்டிலையும் எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இருக்காது, புகுந்த வீட்டிலையும் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சு இருக்காது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். மிகப்பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து வச்சுட்டு தான் உங்களை விட்டு விலகி போவார். தைரியமாக இருங்க. நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக மாறப்போகிறது. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க இந்த ஜகத்தில் ஒருவருமே இல்லை. ஆனால் உங்களை படைத்த அந்த கடவுள் எல்லா விஷயத்தையுமே மௌனமாக கவனித்து கொண்டே தான் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் போதும் நடந்தே தீரும். அந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கணும். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் விதிக்கு எதிர்மாறாக தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே நினைக்காதீங்க. எல்லா விஷயங்களுமே விதியின் கோட்பாடுகள் படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளுமே கடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவமும் தியானமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீரும். நீங்கள் ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களின் தவத்தால் தியாகம் பண்ணணும். கோபம், பொறாமை, இச்சை, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணி உங்களுக்கு பிடித்த தெய்வம், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கை கூடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தின் சூட்சமே இதுதான். எதுவும் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்ககிட்ட இருந்து அனைத்து விஷயங்களுமே விலகி தான் போகும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலையும் எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உங்களுடைய கடமையை நீங்கள் சீரும் சிறப்புமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்கிறத நிறுத்துங்க. எதுவுமே உங்களுடைய சிந்தனைக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய 1008 வழிகளை நீங்க யோசிக்கிறத நிறுத்துங்க. நீங்க யோசிக்க பல மன உளைச்சல்கள் உங்களுக்கு மட்டுமே தான் ஏற்படும். ஆனால் தீர்வு அப்படின்றது உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு 1000 அடி ஆழமாக தோண்டி இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா, அதால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு வெவ்வேறு கோணங்களில் யோசிப்பதை நீங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். சிந்தனை செய்ய வேணும் தான். அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் உங்களையே அழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறிவிடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் ஒருவரே. தயவு செய்து தினமும் காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே அந்த ஆதவனை பார்த்து சூரிய தரிசனம் ஒரு 5 நிமிடம் பண்ணுங்க. சூரியனின் ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்து மேலே படட்டும். உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவிழிகள் அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்களை பெறட்டும்.
மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி உங்களின் சரீரத்தில் உண்டாகும். அதன் மூலமாக ஒரு தெளிவான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வேலையில் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ரொம்ப கவனமாக வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் வேலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். அதனால் மனசோர்வு அடையாதீங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவு கூறுவது ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தையே நீங்கள் தான் தாங்குற மாதிரி தயவு செய்து நினைக்காதீங்க. அனைத்து விஷயங்களுமே விதியின் கோட்பாடுகள் படி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிந்தனை செய்து உங்களுக்கு நீங்களே மன உளைச்சல்களை தேடிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எல்லார்கிட்டேயுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாரையும் நம்புறீங்க. அனைவரிடமும் அன்பாக இருங்கள். யாரையுமே நம்ப வேண்டாம். உங்களை வீழ்த்த உங்களின் எதிரிகள் ஆயுதம் ஏந்தி வரவே தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசத்தையே ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை நிச்சயமாக வீழ்த்துவார்கள். உங்களுடைய பலவீனம் எது தெரியுமா? அடுத்தவர்களிடம் நீங்க காட்டக்கூடிய இரக்கம்தான். எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, ஆனால் யாருக்கும் பரிதாபப்படாதீங்க. கடைசியில் உங்களுக்கு பாவம் பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. உத்திரம் நிச்சயமாக உச்சத்தை அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு நடுவில் வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை எதுக்காக உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கணும்? மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்க போகுது. 2025 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஏற்பட்ட அத்தனை தடைகளும் விலகப் போகுது. சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்க போறாரு. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு மாறுபட்ட விதத்தில் அமைய போகுது. வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய இல்லத்தை தேடி வரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுமே தான். வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் சரியான முறையில் அதை உபயோகிக்க பழகிக்கோங்க. எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் தட்டி கழிக்க வேண்டாம். மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்தே தீரும். அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு பரிபூரணமான அருளை வழங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இது இந்த பிரபஞ்சம் எடுத்த முடிவு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் மெனக்கெட்டு பண்ண வேண்டாம். அதாவது இறைவனால் தண்டிக்கப்படுபவருக்கு நீங்கள் போய் உதவி பண்ணும் பொழுது இறைவனின் தேவையற்ற கோபத்துக்கு நீங்களும் ஆளாகுவீங்க. உங்களுடைய இரக்க குணத்தால் நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே உதவி செய்கிறதால தான் சிலருடைய கர்மாவும் உங்களின் தலைமேல் வந்து உட்கார்ந்து உங்களை கஷ்டத்துக்கு ஆளாக்குகிறது. கடவுளே முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா அவரை நீங்கள் காப்பாற்றவே முடியாது. அதையும் மீறி நீங்கள் அவருக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த தவறுக்கு துணை போவதற்கு சமமே. நீங்களே நல்லா யோசித்து யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது, நாம் உதவுபவர் அந்த உதவியை பெறக்கூடிய தகுதி உடையவரா அப்படின்னு 1க்கு 4 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு யாருக்கு வேணும்னாலும் உங்களுடைய இரக்கத்தை நீங்கள் வழங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான பாசத்தையும் எதிர்பார்ப்புகளையும் வைப்பதால் உங்களுக்கு கிடைப்பது ஏமாற்றங்கள் மட்டுமே. நீங்கள் இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்த செய்தியை உங்களுடைய செவிகளில் வாங்கிக்கிட்டு மனசில் இறக்கிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உத்திரம் இனிமே உச்சம் மட்டுமே. எந்த ஒரு சரிவையும் காணவே போறதில்லை. நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் கிட்ட உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். உத்திர நட்சத்திரத்தை பற்றியும் கன்னி ராசியை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.